إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் மார்க்க செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம். அந்த அடிப்படையில் இறை செய்தியை இறுக பிடித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற தலைப்பின் கீழ் இம்மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக இறை செய்தி மட்டும்தான் மார்க்கத்தின் அங்கீகாரம், இறைவனுடைய செய்தி அல்லாத எதுவும் மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லை, வஹி அல்லாதவைகள் வழிகேடு என்பதை மக்களுக்கு விளக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக பல்வேறு நபிமார்களை இறை செய்தியை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபிமார்கள் மூலமாக வழங்கப்பட்ட பல்வேறு செய்திகள், அதில் சில விஷயங்கள் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களாகவே செய்து கொள்ளக்கூடிய காரியங்கள், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பிற மனிதர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ற சில விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள், கடமைகள், வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், இப்படி மனிதர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சிலவைகள் இருக்கிறது. மனிதர்கள் சக மனிதர்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு அதற்கான வழிகாட்டலை தந்திருக்கின்றான். நபிமார்கள் மூலமாக, இறைவனுடைய வேதங்களின் மூலமாக வழிகாட்டலை நமக்கு வழங்கி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட வரையறை. கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், இபாதத்துகளாக இருந்தாலும், நம்முடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், இப்படி பல்வேறு விஷயங்களை திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்படி பேசுகின்ற பொழுது அதனுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்கின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு போட்ட வரையறை. வமை யதஅத்த ஹுதூதல்லாஹ், யார் இந்த வரையறையை மீறுகிறார்களோ அவர் அநியாயக்காரர்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் மார்க்க சட்டத்திட்டங்களை இறைவன் நமக்கு சொல்லிவிட்டு அதற்குட்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் வகுத்த எல்லைகளை, அல்லாஹ் வகுத்த வரையறையை ஒருபொழுதும் மீறக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இறைவன் மனிதனுக்கென்று சில வரையறைகளை வைத்திருக்கிறான். அதுபோன்று தனக்கென்று சில வரையறைகள், அல்லாஹ்வினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட வரையறைகள், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரத்தை இறைவன் கொடுக்கவில்லை. இப்படி சில வரையறைகள் இருக்கிறது. ஒரு சில வரையறைகள் நமக்கு சொல்லி தந்த விஷயங்கள், இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவன் தனக்கு தானாகவே வகுத்து கொண்ட எல்லைகள், அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லைகள். இப்படி இறைவன் எதையெல்லாம் தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய எல்லைன்னு சொல்றானோ அப்படிப்பட்ட எதையும் மீறக்கூடாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உதாரணத்திற்கு, இறைவனுடைய அதிகாரம் என்றால் என்ன, அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டவைகள்லாம் என்ன, பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. மலையை தருவன் அல்லாஹ்வுடைய அதிகாரம். மலை அல்லாஹ் வழங்குறானா இல்லையா? இந்த மலை என்பது இறைவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டது. வேறு யாராலும் அதை கொடுக்க முடியாது. அதை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த பூமியிலே விளைச்சல்களை
ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஆற்றல். அது மாதிரி ஒரு மனிதருக்கு குழந்தையை கொடுப்பது அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஒரு மனிதருக்கு குழந்தை இல்லாமல் செய்வது அது இறைவனுடைய ஆற்றல். இப்படி அவனுடைய ஆற்றல் என்று சிலவைகள் இருக்கிறது. அதை யாரும் வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்கக்கூடாது என்று இறைவன் சொல்கிறான். அப்படி கொடுப்பது இணை வைப்பு, அப்படி கொடுப்பது ஷிர்க்கு. அல்லாஹ்வுடைய ஆற்றல், இறைவனுடைய பண்பாடு இறைவனுக்கு இருப்பது போன்று வேற மனிதர்களுக்கோ இன்ன வேற பொருட்களுக்கோ இருப்பதாக ஒரு மனிதர் நம்பினால், நினைத்தால், அவர் அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டார், இறைவனுடைய வரம்பிற்குள் சென்று விட்டார். அது மிகப்பெரிய தீமை, அது மிகப்பெரிய இணை வைப்பு என்று இதையெல்லாம் நாம தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக புரிந்திருக்கிறோம். குறிப்பாக இணை வைப்பு சார்ந்த விஷயங்கள் எதுவெல்லாம் இணை வைப்பு என்று வருகிறதோ இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிறருக்கு கொடுப்பதனால் இணை வைப்பு. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு இணையாக ஒருவரை கொண்டு வருகிறோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு இணையாக ஒரு பண்பை கொண்டு வருகிறோம். இதுவெல்லாம் ஷிர்க் என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இதை புரியாமலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது, அது வேற விஷயம். அதுபோன்று எப்படி இணை வைப்பு காரியங்கள், இறை வரம்பை மீறுவது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வேறு ஒருவருக்கு கொடுப்பது என்பதை விளங்கி இருக்கிறோமோ, அதுபோன்று விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வின் அதிகாரம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், கலப்பற்ற இந்த தூய்மையான மார்க்கத்தினுடைய அதிகாரி இறைவன். இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தம். பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அப்ப மார்க்கம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை, ஒரு சட்டத்தை உருவாக்குவது, இருக்கின்ற ஒரு சட்டத்தை மாற்றுவது, ஒரு இபாதத்தை சொல்லித் தருவது, அந்த இபாதத்துகளில் திருத்தம் செய்வது, இப்படி மார்க்கம் என்று எதை நாம் செய்வதாக இருந்தாலும் இவைகள் அனைத்தின் அதிகாரி நம்மை படைத்தாளக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ். மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒன்றை மார்க்கமாக சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் அதற்கும் அல்லாஹ்விற்கும் தொடர்பில்லை, அதற்கும் இறை தூதருக்கும் தொடர்பில்லை, அதற்கும் இறை செய்திக்கும் தொடர்பில்லை. ஆனால் நாம் அதை மார்க்கமாக மறுமையில் நன்மை தரும் என்ற பெயரில் ஒரு விஷயத்தை நாம் செய்தால், யாரு சொல்லி நாம் அதை செய்கிறோமோ அவருக்கு இறைவனின் அதிகாரத்தை கொடுத்து விட்டோம். எப்படி இணை வைப்பு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோமோ அதுபோன்று இந்த மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், ஆற்றல் இறைவனுக்குத்தான் இருக்கிறது என்கின்ற இந்த விஷயத்தில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தெளிவில்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை மார்க்கமாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படி யார் எதை மார்க்கமாக சொன்னாலும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், அவர் மார்க்கமாக சொல்வது இறைவனுடைய வகை செய்தியில் இருக்கிறதா, குர்ஆனில் இருக்கிறதா, நபி மொழியில் இருக்கிறதா. குர்ஆன் நபி மொழி இல்லாத எதை யார் சொன்னாலும் அது மார்க்கமில்லை. அப்படி ஒருவர் அதை மார்க்கமாக நம்பினால் இறைவனின் அதிகாரத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்ததற்கு சமம். இதுவும் கிட்டத்தட்ட இணை வைப்பு போன்ற ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு நபிமார்கள் அல்லாஹ் உலகிற்கு அனுப்பினான். எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி என்ன? மார்க்கம்னா நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய இறை செய்தி வகை, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு வேறொன்றை நீங்கள் மார்க்கமாக உங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கடுமையாக எச்சரிக்கின்றேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலவு தகவ்வல அலைனா பாதல் அகாவில், நீங்களாக சில வார்த்தைகளை மார்க்கமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் லஅഖதனா மின்ஹு பில் யமீன், என்னுடைய வலது கரத்தால் உம்மை நான் பிடிப்பேன். சும்ம லகதனா மின்ஹுல் வதீன், உங்களுடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன் என்று சொல்லி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் எப்படி எச்சரிக்கை செய்கிறான்னா, மார்க்கங்கிறது ஏன் அதிகாரம், அதற்கு சொந்தக்காரன் நான் எதை சொல்கிறேனோ அதை அப்படியே உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு எடுத்து வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நீங்களாக சில விஷயத்தை உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு பொழுதும் சொல்லவே இல்லை. அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு கூட அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்தரவாதம் வழங்குகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, இவர் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் அவருடைய யூகத்தின் அடிப்படையில் இவர் பேச மாட்டார்.
இறைவன் எதை வகையாக சொன்னானோ அதைத்தான் இவர் மார்க்கமாக சொல்வார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கூட மார்க்கத்துக்கு முரணாக அவர் பேச மாட்டார், வகைக்கு அப்பாற்பட்ட அவர் மார்க்கத்தை சொல்ல மாட்டார் என்கின்ற உத்தரவாதத்தை இறைவன் கொடுத்தாலும் கூட ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன எச்சரிக்கை? நீங்களாக உங்கள் விருப்பத்திற்கு மார்க்கத்தை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் லஅഖதனா மின்ஹு பில் யமீன், என்னுடைய வலது கரத்தால் பிடிப்பேன், வலது கரத்தால் பிடிப்பேன் இறைவன் சொல்வது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவனுடைய எல்லைக்குள்ள போக முடியாது. அல்லாஹ் தனக்கு எல்லை வச்சிருக்கிறான். அப்படி இறைவனுடைய எல்லை என்று வகுத்து கொண்ட ஒன்றுதான் இந்த மார்க்கம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கம். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது முழுக்க அல்லாஹ்வுடைய அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய வார்த்தைகள். எந்த தனி மனிதனுடைய எந்த சுய கருத்துக்களுக்கும் இதில் இடமில்லை என்பதை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை இறைவன் எச்சரிக்கை செய்ததன் காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து செய்திகளையும் பாருங்க, மார்க்கத்தில் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதைத்தான் செய்வாங்க. திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா என்கின்ற 4வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், சத்திய வேதத்தை நாம் உமக்கு வழங்கி இருக்கிறேன். எதற்காக? லி தஹ்கும பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் அதை கொண்டுதான் நீங்க தீர்ப்பு வழங்கணும். மார்க்க தீர்ப்பு சொல்வதாக இருந்தால், மார்க்க சட்டத்தை மக்களுக்கு சொல்வதாக இருந்தால், நான் உமக்கு எதை வழங்கினேனோ அதிலிருந்து தான் நீங்க மார்க்கத்துக்கு சட்டம் சொல்லணும். அப்படி தஹ்கும பைனன் நாசி பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உமக்கு எதையெல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அதிலிருந்து தான் நீங்கள் மார்க்க சட்டம் சொல்ல வேண்டும். மார்க்க சட்டம் உங்க விருப்பத்துக்கு சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தகுனில் ஹாயினீன ஹசீமா, சில வரம்பு மீறக்கூடிய சிலர்கள் இருக்கிறாங்க, மோசடிக்காரர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தோதுவாக நீங்கள் மார்க்க சட்டம் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் குர்ஆனை வழங்கிவிட்டு சொல்கிறான். லி தஹ்கும பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்ல வேண்டும் அல்லாஹ் வழங்கியதை கொண்டு. இப்படி இதே கருத்துப்பட திருமறை குர்ஆன்ல பல்வேறு செய்திகள் இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மார்க்க விஷயத்தில் இந்த தெளிவு இல்லாததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு பார்த்தோம்னா யாரும் சொன்னாலும் மார்க்கும் மதுஹப் என்று ஒன்று துவங்கியது. 4 இமாம்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் மார்க்கும், அது குர்ஆன்ல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இப்படி ஒரு கூட்டம் துவங்கியது. அப்ப நாம வஹீதான் மார்க்கம் என்பதை தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து நிறைய மக்களை வென்றெடுத்தோம். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ புதுசாக இன்னும் சொல்ல போனால் மதுஹபை விட மிஞ்சிய வழிகேடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மன்ஹஜு ஸலஃப், முன்னோர்களுடைய பாதை, மன்ஹஜு ஸஹாபா, சஹாபாக்களுடைய பாதை, அதுவும் மார்க்கம்தான் என்கின்ற ஒரு நச்சுக்கருத்து ரொம்ப அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்கிறோம். நம்ம தெளிவாக இருக்கணும். எந்த நபி தோழராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தியாகியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, இறைவன் அல்லாத, இறைவன் சொல்லாத வேற எந்த தனிப்பட்ட கருத்துக்கும் மார்க்கத்தில் இடமில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லாத ஒன்றை, இறைவன் கட்டளையில்லாத ஒன்றை ஒருவர் மார்க்கமாக எடுத்துக்கொண்டால், யார் சொல்லி அவர் மார்க்கம் அதை நினைத்தாலோ அவரை கடவுளாக்கி விட்டார்னு அர்த்தம். சூரத்து ஷூரா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்லஹும் ஷுரகாஹும் ஸரஊலஹு மினத்தீனி மாலம் யதன் பிஹில்லா, இறைவன் அனுமதிக்காதவற்றை மார்க்கமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? யாராவது ஒரு விஷயத்தை மார்க்கம்னு செய்கிறாரு, அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லை, நபிகளாருடைய வழிகாட்டல் ஆதாரம் இல்லை, இந்த ரெண்டையை விட்டுவிட்டு இறைவனுடைய வகை செய்தி அல்லாத வேறு எதையோ ஒன்றை யாரோ ஒருவர் சொன்னதன் அடிப்படையில் மார்க்கம் என்று இவர் நம்பினால், செயல்படுத்தினார், இதுவும் தெளிவான இறைவைப்பு. இதான் அல்லாஹ் சொல்றான். அம்லஹும் ஷுரகாஹும் ஷரஊலஹு மினத்தீன் மாலம் யதன் பிஹில்லா, இறைவன் அனுமதிக்காதவற்றை மார்க்கமாக்கும் கடவுள்கள். அப்ப மார்க்கமாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அப்படி ஒன்றை மார்க்கமாக சொல்வதாக யாரா இருக்கணும்? அல்லாஹ்வாகத்தான் இருக்கும். அப்ப எந்த தனி மனிதரையும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மார்க்கம் என்றால் அவரை இறைவனுடைய இடத்திற்கு கொண்டு போயிட்டோம், அல்லாஹ்வுடைய எல்லைக்குள் ஒருவரை கொண்டு சென்று விட்டோம். எப்படி குழந்தை தரக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு இருக்குன்னு சொன்னா ஷிர்கோ, இணை வைப்போ, இறைவன் இருக்கக்கூடிய ஆற்றல், இறைவன் பார்க்கிற மாதிரி பார்க்கிறார், இறைவன் கேட்கிற மாதிரி கேட்கிறார், இறைவன் தேவைகளை பூர்த்தி செய்வது மாதிரி இவர் பூர்த்தி செய்வார் என்று சொல்வது, இந்த குராஃபத்துகளுடைய இந்த கொள்கை,
தர்காக்களுடைய கொள்கை, இதுவெல்லாம் எப்படி தெளிவான இணை வைப்பு. அதுபோன்று ஒருவர் ஒரு விஷயத்தை மார்க்கமாக சொல்கிறார், அவர் இறை செய்தியை சொல்லவில்லை, நபிகளாருடைய செய்தியை சொல்லவில்லை, குர்ஆனுடைய செய்தியை சொல்லவில்லை, அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார், அதை நான் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், அவர் சொன்னாலும் மார்க்கம் தான் என்று நான் நம்பினேன் என்று சொன்னால் இவர் அல்லாஹ்வை விட்டு அவரை மார்க்கமாக்கி அவரை கடவுளாக்கி விட்டார் என்று அர்த்தம். இப்போ இந்த தெளிவு நமக்கு இல்லைன்னு சொன்னால் மதுஹபை விட மிஞ்சிய வழிகேடு தான் மன்ஹஜு ஸலஃப் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் பாதை. அவர்கள் எப்படி குர்ஆனை வழங்கணும் அந்த மாதிரி வழங்கணும், அவர்கள் எப்படி நபிகள் அதை புரிந்தார்கள் அப்படி. இதுவே ஒரு போலியான வாதம். உண்மையிலே சஹாபாக்கள் மார்க்கத்தை எப்படி வழங்கினாங்க அது தெரியணுமா இல்லையா? மார்க்கம்னா என்ன? மார்க்கத்தின் அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உள்ளது. இறைவன் சொல்லாத எதுவும் மார்க்கம் இல்லை. வஹி அல்லாத எதுவும், வஹி அல்லாத அனைத்தும் வழிகேடு என்பதில் நபி தோழர்களுக்கு இருந்த தெளிவு இன்னைக்கு நமக்கு இல்லைங்க. அவங்க பேராலே வழிகேட்ட மக்கள்கிட்ட புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் இறைவனுடைய வஹி செய்தி தான் மார்க்கம் என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். அதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் நமக்கு நபிமொழிகளில் கிடைப்பதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருகிறார். ஹிலால் பின் உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க. என்ன? என்னுடைய மனைவி வேறு ஒரு அந்நிய ஆணோடு அவர் இருப்பதை நான் பார்த்தேன். அவர் வேற ஒரு அந்நிய ஆணோடு அவர் இருக்கிறாரு, விபச்சாரம் செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபி தோழர்கிட்ட சொல்றாங்க, அப்படியானால் அல் பையினா, அதற்கு ஆதாரம் கொண்டு வாங்க. ஏன்னா எந்த ஒரு கற்பொழுக்கம் உள்ள பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்வது பெரும்பாவங்கள் உள்ளது. 7 பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஒரு மனிதனை நாசத்தில் தள்ளக்கூடிய 7 பெரும்பாவங்கள் நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் ஒன்று ஒரு பத்தினி பெண் மீது அவதூறு பரப்புவது, அவருடைய கற்புக்கு மாற்றமாக அவர் வழிகட்டு விட்டார் என்று சொல்லுவது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் பையினத்து, ஆதாரம், சாட்சி கொண்டு வாங்கன்றாங்க. அவ் ஹத்துன் ஃபீ லஹரிக்க, சாட்சி நீ கொண்டு வரலன்னா நீங்க அவதூறு சொல்வதற்காக உங்களுடைய முதுகில் ஹத்து, தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. உடனே இந்த நபித்தோழர் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதா ரஅ அஹதுனா அலா இம்ரஹத்தி ரஜுலுன், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு வேறொரு அந்நிய ஆண் இருப்பதை பார்த்த பிறகு எந்தலைக்கும் எல்தமிசுல் பையினா, அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்க முடியுமா? இந்த பாரு என் மனைவி உட்கார்ந்துருக்கா பாரு, என் மனைவி வேற ஒருத்தரோடு இருக்கிறா, அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யதார்த்தமா இல்லா மனிதர்களுடைய உணர்வு அது. இப்படி சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அதே தான் சொல்கிறார்கள். அதாவது அல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஒயில்லா ஹத்துன் ஃபீ லஹரிக்க, அல்லது நீங்க சவுக்கு அடி தான் உங்க முதுகில் உணவும். திரும்ப அதையும் சொல்றாங்க. இப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நபி தோழர் ஃபகால ஹிலால், அந்த நபி தோழர் சொல்றாங்க, வல்லதி பாஸக ஃபில் ஹக், உங்களை எந்த இறைவன் தூதராக அனுப்பினானோ அப்படிப்பட்ட இறைவன் மீது ஆணியாக நான் சொல்கிறேன், இன்னி லசாதிகுன், நான் உண்மையாளன், ஃபயு நஸ்ஸலல்லாஹு மா யுபர்ரஉ லஹரி மினல் ஹத், நான் உண்மையாளன் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்குவான். நீங்க வேற ஏதாவது ஆதாரம் சொல்லுங்கன்னு கேட்கல. இதுக்கு வேற என்ன வழி? அப்படிலாம் காட்டிட்டு இருக்க முடியாது. என் மனைவி வேற ஒருத்தரோட போறா, தனிமையில் இருக்கிறா, நான் கொண்டு போய் வெளியில ஆட்களை கொண்டு வந்து காட்டுறது எப்படி? அது எப்படி என்னுடைய மனம் ஒற்றுக்கொள்ளும்? எப்படி என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளும்? வேற ஏதாவது சட்டம் சொல்லுங்களேன். ஆதாரம் இல்லை, பார்க்கல, வேற ஏதாவது சட்டம் சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நான் உண்மையாளன் என்பதை நிரூபிப்பதற்கான என்னை இந்த தண்டனையில் இருந்து பாதுகாப்பதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் இறக்குவான் அப்படின்னு சொல்லி இந்த நபி தோழர் சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் லிஆனுடைய அந்த சாபத்தினுடைய அந்த சட்டம் இறங்கியது அப்படிங்கிற செய்தியை புகாரில 4747வது செய்தியாக பார்க்கிறோம். நபி தோழர்கள் எதை மார்க்கமா சொன்னாங்க? நீங்க ரசூலை நீங்க ஏதாவது சொன்னீங்க, நாங்க கேட்கிறோம், அல்லது வேற ஏதாவது எங்க விருப்பத்துக்கு நாங்க எதையாவது பின்பற்றிக்கிறோம், அப்படியே சஹாபாக்கள் வழங்கி இருந்தாங்க. மார்க்கம்னு சொன்னா அல்லாஹ் இறக்கிறது மார்க்கம். அல்லாஹ் உங்களுக்கு எதை இறக்கி அருளினானோ அதைத்தான் நீங்கள் மார்க்கமாக சொல்வீர்கள். என் விஷயமாக எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக அறிவிப்பான். இறைவன் அறிவிக்காத எதுவும் மார்க்கம் இல்லை என்கின்ற தெளிவு சஹாபாக்களுக்கு இருந்தது, நபி தோழர்களுக்கு இருந்தது, நபி தோழியர்களுக்கு இருந்தது. எத்தனை நபி தோழியர்கள் மார்க்கத்தை தெளிவாக வழங்கியிருந்தாங்க.
நபிகளாருடைய சொந்த கூற்று கூட மார்க்கமாகாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதான் மார்க்கம் என்ற விஷயத்தில் பெண்கள் கூட ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் கேளுங்க. அவர் எங்கிருந்து சொல்கிறார், எதிலிருந்து சொல்கிறார், குர்ஆன் வசனத்தை சொல்கிறாரா, அவர் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தில் அவர் சொன்ன கருத்து இருக்கிறதா, அவர் மேற்கோள் காட்டிய அந்த நபிமொழியில் அந்த கருத்து இருக்கிறதா? ஏன்னா எல்லாரும் அவங்க குர்ஆனை தான் ஆதாரமாக சொல்றாங்க. மகான்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு கேட்கும், அவர் இறந்து போகல உயிரோடு இருக்காங்கிறதுக்கு குர்ஆனை தான் ஆதாரமாக சொல்றாங்க. இப்படி வழிகட்ட எத்தனையோ கொள்கைகள் தங்களுடைய கொள்கைக்கு ஆதாரமாக குர்ஆன் வசனத்தை தான் காட்டுகிறார்கள். மார்க்க நமக்கு எதை சொல்கிறது? அல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், இறைவனுடைய வசனங்கள் என்று அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா, செவிடர்களாக குருடர்களாக விழ மாட்டாங்க. குர்ஆன் சொன்னா இப்படி கேட்கணும். கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா கடவுளுடைய வார்த்தையில் என்ன ஆய்வு வேண்டி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆய்வு குறைஞ்சபட்சம் அது இருக்குதான்னு பாருங்க. அந்த வசனம் தானே இருக்கு, அவர் சொன்ன வசனம் அது இருக்கிறதா, அந்த கருத்து இருக்கிறதா? இப்படி கண்மூடித்தனமாக செவிடர்களாக குருடர்களாக அவர்கள் விழுந்து விட மாட்டார்கள். அவர்கள் தான் நல்லவர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு உண்மையான இறைநம்பிக்கையாளருடைய பண்பாடை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னா இன்றைக்கு அந்த தெளிவு இல்லை. தியாகங்கள், நபி தோழர்களுடைய தியாகங்களுடைய வரலாறு, நபி தோழர்களுடைய தியாகங்கள் மதிக்க வேண்டிய மாற்று கருத்து இல்லை. அவர்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த மார்க்கம் என்று நம்மை சென்றடைந்திருக்காது. குர்ஆனை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் சொன்ன மார்க்கமா? அவர்களை அல்லாஹ் இடத்துல கொண்டு போக முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கு அந்த அங்கீகாரம் இல்லையே. அப்ப நபி தோழர்கள் இன்னைக்கு அவர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேடு மக்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்குன்னு சொன்ன நபி தோழர்கள் மார்க்கம்னா எதை மார்க்குன்னு வழங்கியிருந்தாங்க? ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியுடைய கருத்தை மார்க்குன்னு வழங்கியிருந்தாங்களா? இல்லையே. நமக்கெல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சபையில ஒரு சஹாபி அபூ மூஸா வர்றாங்க, சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஒரு சபைக்கு போனாலும் சலாம் சொல்லணும். வேறு எந்த ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போனாலும் சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும், மார்க்கத்துடைய சட்டம். அபூ மூஸா அவங்க வர்றாங்க, உமர்லாவுடைய சபைக்கு வந்து சலாம் சொல்றாங்க. முதல்ல சலாம் சொல்லியாச்சு, பதில் இல்லை. இரண்டாவது சலாம் சொல்லியாச்சு, பதில் இல்லை. 3 தடவை சலாம் சொல்லியாச்சு, பதில் இல்லை. திரும்ப போயிடுறாங்க. ஆனால் உமர்லா அவர்களுக்கு அபூ மூஸா அவங்க வந்தது, சலாம் சொன்னது எல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள் இருக்குது. வேற ஏதோ ஒன்றை கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்த மனிதர் திரும்ப போன உடனே கூப்பிடுறாங்க. வந்தவர் சலாம் சொன்னார், பாட்டில் போயிட்டாரு, கூப்பிடுங்க வரேன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, வந்தீங்க, நீங்கள் பாட்டா சலாம் சொன்னீங்க, திரும்ப போயிட்டீங்க, எதற்கு வந்தீங்க, என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது தான் அவங்க ஏன் திரும்ப போனங்கிறதுக்கான காரணத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் வந்து யாராவது ஒரு சபைக்கு போனாலோ வேறு இந்த ஒரு மனிதருடைய வீட்டுக்கு போன அனுமதி கேளுங்க, சலாம் கூறி அனுமதி கேளுங்க. 3 முறை அனுமதி கேட்டும் பதில் வரை விட திரும்பி விடுங்கள். குர்ஆனே இந்த செய்தியை சொல்கிறது. நான் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லலை, நான் திரும்ப போயிட்டேன். அப்படியா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு எந்த செய்தியும் நான் கேள்விப்படவே இல்லையே. இதற்கு நீங்கள் ஆதாரம் கொண்டு வரணும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வரணும். சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை பின்பற்றாங்க, அவரும் சஹாபி, அவரும் பல்வேறு செய்திகளை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியாத செய்தி அவருக்கு தெரிஞ்சு, அப்படி இல்லை, ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அன்சாரிகள் இருக்கக்கூடிய சபைக்கு போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. உமர் அவருடைய சபைக்கு சென்றேன், சலாம் சொன்னேன், அங்கே பதில் சொல்ல திரும்பிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, நீங்கள் போய் சலாம் சொன்னால் 3 தடவை சலாம் சொல்லுங்கள், 3 தடவையும் பதில் என்ன திரும்பிங்கன்னாங்க. இந்த செய்தி உமர் அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரம் கொண்டு வரும்படி சொல்கிறார்கள். நான் நபிகளாரிடத்திலிருந்து கேட்ட இந்த செய்தியை உங்களில் யாராவது கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த சபையிலிருந்து ஒரு நபி தோழர், நான் கேட்டிருக்கிறேன். அவங்க வர்றாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை, இவர் கேட்ட செய்தி உண்மைதாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உமர்லாவன் வந்து சொல்றாங்க, ஆம் அபூ மூஸா சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க கை செய்தப்பட்டாங்க. பல்வேறு செய்திகள் நபிகளாருடைய சபைக்கு போகாத காரணத்தினால் எனக்கு தெரியாமல் போகிவிட்டதே. சஹாபாக்களுக்கே சில செய்திகள் தெரியல, அதனால் அவங்களை பலகீனப்படுத்துறதுக்காக, அவங்க ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக இப்படி தான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சலஃபு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லக்கூடிய நம்மை கலங்கப்படுத்துவதற்காக வேண்டி அவர் சொல்லக்கூடிய அவதூறுகள் இது. நபி தோழர்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சாதாரண மனுஷன் சொல்லிட்டாங்க, அவங்க தியாகத்தை எல்லாம் மதிக்கல. இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பித்தான் அவர்கள் செய்த தியாகங்கள் மற்ற விஷயங்களை சொல்லி அர்ப்பணித்தார்கள். நம்மை விட தெளிவாக விளங்கினார்கள், நபிகளார்ட்ட நேரடியாக பாடம் படித்தார்கள். இது எல்லாம் ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம்,
நபிகளார் சொன்னதாக சொன்னாங்க, அது மார்க்கம். தியாகத்தை மறிப்போம், அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்ததை மறிப்போம். அவர்கள் எப்படி மார்க்கத்திற்கு அர்ப்பணித்தார்களோ அந்த வழியில் நாமும் செல்வோம். அவர்கள்ட்ட இருந்த ஈமானை நாமளும் உறுதியாக அது போன்ற ஈமான் கொள்வோம். ஆமீனும் கமா ஆமனன்னாஸ், அவர்கள்ட்ட இருந்த மாதிரியான ஈமான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றான். ஈமான் அவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொள்வோம், ஜிஹாதில் அவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொள்வோம், தியாகத்தில் அவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொள்வோம். அவர்கள் சொன்னா மார்க்கம் இல்லை. மார்க்கம்னா இப்படித்தான் சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள், நபி தோழியர்கள் விளங்கி இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. சில பெண்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஹபர் ரிஜாலு பி ஹதீஸிக, எப்போ பார்த்தாலும் நீங்க ஆண்களுக்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குனா என்ன? ஃபஜஅல் லனா மின் நஃப்ஸிக யௌமன் நஅதீக ஃபீஹி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ். ஆண்கள் தான் உங்களுடைய அதிகமான மார்க்க உபதேசத்தை கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க. அந்த நாளில் துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுத்தந்தானோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லாஹ் கற்றுக் கொடுப்பது மார்க்கம். எதையாவது ஒன்று சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போகிறோன்னு இல்லை, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்படி இந்த தெளிவு எனக்கு இருக்குதா? இன்னைக்கு பாரதம் சொன்னால் காலகாலமாக இன்றைக்கி மௌலுது நம்புறானா இல்லையா? மௌலுது, இந்த மௌலுதெல்லாம் கூட்டத்தனமாக நம்புறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நபி தோழர்கள் நபி தோழியர்களுக்கு இருந்த அந்த மார்க்க அழிவு, அந்த தெளிவு இன்னைக்கு இல்லாமல் போனதுனால தான் யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு பின்பற்றான். மௌலுதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்து எழுதியிருப்பான். என்ன பைத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவொன்னு அவருடைய பாட்டனர் இருக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு படித்தார், அப்துல் முத்தலிப் ஒரு பாட்டு படித்தார், அந்த பாட்டை எழுதி வச்சிருக்கிறான். அதாவது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆத்தானி அப்படின்னு வரக்கூடிய ஒரு பைத்து. அதில் அல்லாஹ் உங்கள் பெயரை குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு ஒரு பைத்து வரும். என்ன பைத்து? அதாவது அல்லாஹ் உங்களுடைய பெயரை சம்மீத்த முஹம்மதுங்கிற பேரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு வரும். இதை இன்னைக்கு வரைக்கும் பொழுது ஓதிட்டு இருக்கிறான். 7 வருஷம் பறிச்ச ஆலிம் சாக்கள் மக்களை ஏமாற்றக்கூடியவங்க ஓதிட்டு இருக்கிறான். யார் என்ன சொன்னாலும் மார்க்கங்கிற பேரில் பெரிய முட்டாக்கப்பட்டு பெண்களை உட்காந்து சாமான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நபி தோழியர்கள்ட்ட இருந்த அந்த மார்க்க தெளிவு இன்னைக்கு இல்லை. ஆனால் யாராவது ஒரு ஆள் சிந்திச்சாங்களா? குர்ஆனில் அல்லாஹ் உங்கள் பேரை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு பைத்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் இருக்கிறான்னு இருக்குது, அதுவே பிரச்சனை. குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் அஹமது அப்படின்ற பேர் இருக்குது, சூரத்து ஸஃப்ல இருக்குது. அதனால சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவர் சொன்னது எப்போ? ரசூலுல்லாஹ் கை குழந்தையா பிறந்து இருக்கும் பொழுது சொல்றார், குர்ஆனில் அல்லாஹ் உங்கள் பேரை சொல்லியிருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது குர்ஆன் இருந்துச்சா? முதல்ல யாருக்கா இந்த சிந்தனை வந்துச்சா? ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது குர்ஆன் இருந்ததா? சரி, ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது குர்ஆன் இருந்துச்சு, அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி 40 வயசுல தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 40 வயதில் தன்னை நபியாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அது வரைக்கும் குர்ஆன் இல்லை. அப்போ தெல்ல தெளிவாக தெரிகிறது இது ஒரு வழிகேடு, யாரோ ஒரு யூதன் எழுதினது என்று தெரிகிறது. அதை மார்க்கமாக இன்று வரையிலும் பெண்கள் முதல் கொண்டு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ மார்க்கத்தை பற்றி உண்டான அந்த தெளிவு நபி தோழர்கள்ட்ட இருந்த மாதிரி இல்லை. ஈஸியாக ஏமாத்திடுறான். குர்ஆனில் இருக்கிறான், எங்கேயா கேட்டோமா? அது மாதிரி கேளுங்க, யார் என்ன சொன்னாலும் சரிதான். நபி தோழர்களை பின்பற்றணும் குர்ஆனில் இருக்குதான்னு கேளுங்க. எந்த வசனத்தில் இருக்குது? வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வசனத்தில் பின்பற்றணும் எங்கே இருக்குது கேளுங்க. குறிப்பாக சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9ஆம் அத்தியாயத்தில் வஸ்ஸாபியூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அதைத்தான் எல்லாருமே சொல்லுவோம். முந்தி சென்ற முஹாஜிர்கள் அன்சாரிகள், நல்ல விஷயத்தில் அவங்களை பின்பற்றியவர்கள், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். நல்ல விஷயத்தில் நபி தோழர்கள் நடந்த மாதிரி 2 கூட்டம் இருந்தாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள். அவங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? இறைவனுக்காக ஜிஹாது செய்தாங்க, தியாகம் செய்து மக்காவிற்கு சென்றார்கள். மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்றார்கள். அன்சாரிகள் அவர்களை அரவணைத்தார்கள். இது போன்ற ஒரு கூட்டம் பிற்காலத்தில் அவர்களை தொடர்ந்து செய்தார்கள். இப்படி யாரெல்லாம் அதாவது ஹிஜ்ரத்திலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் அவர்களை பின்தொடர்ந்து யாரை செஞ்சாங்களோ அவர்களை அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் பின்பற்றுங்கன்னு எங்கே இருக்குதுங்க? இந்த தெளிவு இல்லாதனால இன்னைக்கு ஈஸியாக குர்ஆனை சொல்லியே நம்மளை வழிகெடுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நாம் நம்ம என்ன மூழ்தா ஊதிட்டோம், நம்ம என்ன தர்காக்கா போயிட்டோம், நம்ம என்ன மனுஷன் காலையாக போய் ஊந்துட்டோம். சஹாபாக்கள் சொன்னதை மார்க்கம் இது என்ன பெரிய விஷயம்? ரெண்டும் கிட்டத்தட்ட சட்டையறக்குறைய ஒன்று தான், ஷிர்க் தான். இறைவன் அல்லாதவற்றை மார்க்கமாக யாரும் சொன்னாலும் அதை யாரை நம்பினாலும்
அல்லாஹ்வுடைய அதிகார எல்லைக்குள் ஒருவரை நாம் கொண்டு போய் விட்டோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை இங்க இருக்கிறது. இறை செய்தினா அது மார்க்கம். நாம தொழக்கூடிய தொழுகை இருக்குத, சல்லு கமா ரஅய்துமூனி முஸல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது மாதிரி தொழுவுங்க அப்படின்னு நாம சொல்றோம். ரசூலுல்லாஹ் தாவாக தொழுதாங்களா? அவர் விருப்பத்துக்கு எதையாவது தொழுகைங்கிற ஏதாவது ஒரு நடைமுறை அவங்க செஞ்சுட்டு இது மாதிரி நீங்க தொழுவுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட சொன்னாங்களா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி நீங்க தொழுங்க அப்படின்னு சொன்னது இறைவன் ஜிப்ரீல் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுது காட்டுறான். அபூ தாவூத், திருமதி போன்ற பல்வேறு நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அம்மன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்தல் பைத்தி மர்ரத்தைன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 2 முறை பள்ளிவாசல்ல எனக்கு தொழுது காட்டினார்கள். எப்படி தொழுகணும்னு காட்டுறாங்க. தொழுகையினுடைய நேரத்தை அறிவித்து கொடுக்கிறார்கள். ஒரு லுகருடைய நேரம், துவக்க நேரம் எது? ஒரு தடவை ஆரம்ப நேரத்தில் தொழுது காட்டுறாங்க, இன்னொரு தடவை இந்த தொழுகையினுடைய கடைசி லுகருடைய கடைசி நேரத்தை தொழுது காட்டினார்கள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் லுகருடைய தொழுகை. தொழுகை எப்படி தொழுகணும், எந்த நேரத்தில் தொழுகணும், தொழுகையினுடைய துவக்க நேரம் எது, தொழுகையினுடைய முடிவு நேரம் எது, எல்லாம் நபிகளார் தன்னுடைய சுய கருத்தாக சொன்னதல்ல. சல்லு கமா ரஅய்துமூனி முஸல்லின்னு அவர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு நம்ம கட்டளையிடவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி காட்டினார்கள். அப்படி நம்ம தொழுகணும். இன்னைக்கு எத்தனையோ தொழுகைகள், தஸ்பீஹ் தொழுவோங்கிற பேரில், இன்னைக்கு இந்த மாதம் வந்துருச்சு ரஜபுல மேராஜி அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தஸ்பீஹ், இதெல்லாம் யார் கற்றுத்தந்தது? அதை சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்படி கேட்டாமா? அப்போ மார்க்கம் என்று சொன்னால் அது இறைவனுடைய அதிகாரம். இறைவன் பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு தில்க ஹுதூதுல், அல்லாஹ்வுடைய ஹத்து, இது இறைவனுடைய எல்லை. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வின் எல்லைக்குள் எவன் புகுந்தாலும் அவன் அநியாயக்காரன், அவன் இறை மறுப்பாளன் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் இந்த மார்க்க விஷயத்தில் இறைவனுடைய வகி செய்தி மட்டும்தான் மார்க்கம். அதை மட்டும்தான் நபிகளார் நமக்கு சொன்னார்கள். அதை மட்டும்தான் நபித்தோழர்கள் இருக பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார்கள் என்கின்ற இந்த அடிப்படையை சரியான முறையை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவர் உங்களை முன்னியமாக்கி முடிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.